உன்னத பாடல்கள் 47வது பாடலை பாடுவோம். உன்னத பாடல்கள் பாடல் புத்தகத்தில் 47வது பாடல், ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள் என்கிற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே நம் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள். எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க 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 வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் அவர் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் ஸ்தோத்திர பலியிடுங்கள். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஓசையுள்ள கை தாளத்தோடே நம் நேசரை துதியுங்கள். உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுவோம். கை தாளத்தோடே நம் நேசரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். சுவாசமுள்ள
யாவருமே இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் இயேசுவை பாடுங்கள். நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை, அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து உன்னத பாடல்கள் 50வது பாடலை பாடுவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன், உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வம் நீர் என்கிற பாடலை கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் பாடுவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்ற எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்ற எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாதி பூமியில்
சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே இந்த நிலையில்லா வாழ்க்கையிலே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே இந்த நிலையில்லா வாழ்க்கையிலே. இந்த மாய உலகத்தை பரிசுத்த ஜீவியமே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசு போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசு போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. நாம் அப்படி முழங்கால் படியிடுவோம், கர்த்தருடைய திருமுகத்தை தேடுவோம். கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு நம்மை இன்றைக்கு மூடிக்கொள்வதாக. ஹல்லேலூயா. நன்றி ராஜனே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். உமக்கு நன்றி. Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக, எல்லா தயவுக்காக ஆண்டவருக்கு துதி செலுத்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா ஓ ஆனந்த களிப்புள்ள உதடுகளா. தேவனே தேவனே தேடுவே ஆர்வமுட என் தேவன் தேடுவேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், மகிமை
வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி ஆசையாய் ஆனந்த களிப்புள்ள தேவனுடைய வல்லமையில நிரம்பின பிள்ளைகளாய் மேலானது பேரன்பு உயிரினும் மேலானது மேலானது உயிரினும் மேலானது உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். ஐயப்பா நன்றி ராஜனே. உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் ஹல்லேலூயா தரட்ட தரநல கலபோ ஹல்லேலூயா தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா உம்மை போற்றுகிறப்பா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள ஐக்கியப்பா புகழ்கிறேன். என் தலையை நனைக்க ஆவியால் நீரப்புமே பாத்திரம் வழிந்தோடோ நிச்சலாலம் மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேக எந்த நாவல் தீர்த்திடோ ஊற்றப்பட வேண்டுமே முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று ஊற்றப்பட வேண்டுமே பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று ஜெப வேண்டுதலிலே தாரித்திருப்போம் ஜெகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தும். ஜெப வேண்டுதலிலே ஜெகத்திலே சாட்சியாக தேவகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடோ நிச்சலாலம் மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேக எந்த நாவல் தீர்த்திடோ ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி மாறியாக இன்று பொழிந்திடுமே முன்மாறியாக அன்று எல்லாம் கேளுங்க பொழிந்திடுமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும் நிச்சலாலம் மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேக எந்த நாவல் தீர்த்திடோ ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாரியாக
அசைவாடு கட்டுப்பாட்டில் வைத்தருள் ஆவியானவர். ஓ இடமசைய இறங்கி வாருமே. அசைவாடு சத்தமா பாடுங்க, முழு பலத்தோடு பாடுங்க. என்னை நிரப்போ, என்னை நிரப்போ, எங்கள் குடும்பத்தை நிரப்போ, எங்கள் சபையை நிரப்போ, சிறு பிள்ளைகளை வாலிபர்களை நிரப்போ. இருதயத்தில் ஒரு புது பலன் வரட்டும். இறங்கி வாரோ சத்தமா அரபபல கட்டதரலபு பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவி. ஒரு புதிய பலன், தைரியம், கனமடைய கூட்டிடுமே ஞானத்தினாவே. கனமடைய கூட்டிடுமே ஞானத்தினாவே. அசைவாடுமே அசைவாடு ஆவியே தூய்மையே. பரபல 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 பர சியா கரபல கரரபோ வல் பரபல தரமனுமனமோ இடமசைய உள்ளம் நிரம்ப. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோ. வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே. வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே. ஆட்கொள்ளுமையா அபிஷேகியோ அனல் மூட்டுமையா. அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி நன்றி ராஜா என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே. நன்றி அப்பா. என்னுள்ளமோ என்னுடனோ உமக்காகத்தான் ஏங்குதையா. என்னுள்ளமோ என்னுடனோ உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். உலகம் எல்லாம் உம்மன்புதான். உலகம் எல்லாம் உம்மன்புதான். மாறாதையா மாறாதையா. என் தேவனே தனித்தனியா பாடி அவரை உயர்த்துங்க. எல்லா உள்ளமும் அவரை உயர்த்து, எல்லா உதடு அவரை உயர்த்து. என் இயேசுவே உம்மையே
ஆர்வமுடன் நாடுகிறேன். குட்டி தம்பி பாடுமா, அருமையான வாலிப மகனே மகளே பாடு. உலகத்தின் அன்பு நிச்சயமாய் ஒரு எல்லையை தாண்டி வர முடியாது. உலகத்தை நம்பி இன்னும் காயப்படாதீங்க, எழுமுங்க, கர்த்தருக்காக எழுமுங்க. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், Thank you, அப்பா. ஆர்வமுடன் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்பீரையா, பாவங்கள் சுமந்து மீட்பீரையா, பலியாகி என்னை மீட்பீரையா, பாவங்கள் சுமந்து மீட்பீரையா. வந்தீரையா எனக்கு ஒளியா ஆசையாய். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. என் நேசர் நீர்தான், என் நேசர். நீதானையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், Thank you, அப்பா. ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் எல்லா கவலைகளையும் அவரிடத்தில் இறக்கி வையுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் எத்தனை முறை நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறது. அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். இந்த நல்ல காலையிலும் எவ்வளவு பாரத்தோடு நீங்கள் இருந்தாலும் உங்கள் இருதயம் சொல்லணும், நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் அவரை நம்பி இருக்கிறேன், என் மேல் குற்றம் சுமராது. உங்களை தான் உள்ளங்கையில வச்சிருக்கிறாரு. உங்க வீடு அவருடைய இடம் அல்லவா, அவர் அல்லவா வாசம் பண்ணுகிறார். இது நான் என்றென்றைக்கு வாசம் பண்ணுகிற இடம், நான் இதை விரும்பினபடினால் இங்க வாசம் பண்ணுவேன்னு உங்க வீட்டில் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் அல்லவா உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. சொன்னது மாத்திரம் அல்ல, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். ஆயத்தம் பண்ற வரைக்கும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏனென்றால் நான் வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்ளுவேன். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா,
நீர் போதும் என் வாழ்விலே மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட. செய்பவரே எவ்வளவு சத்தமா பாட முடியுமோ மணி போல கையை உயர்த்தி காப்பவரே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உள்ளங்கையில் பொறிந்தென்னை இணைப்பவரே have his comfortness. கண்மணி போல இடம் கொடுங்க, இடம் கொடுங்க, காப்பவரே அவளுக்கு இடம் கொடுக்காதீங்க. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. இப்போதும் என் வாழ்விலே ஓ நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. இப்போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாக என்னை மறந்தது உண்டா? என் தேவன் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. கிரகிக்க முடியா சர்வஞானியே. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் என்றாகிலும் மறந்தது உண்டோ? என்றாகிலும் கிரகிக்க முடியா காரியம் செய்வேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானி ஆராதிப்பீர். ஹalleluya. எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் ரெண்டு கையை உயர்த்தி தலைகளை உயர்த்தி நீர் சர்வஞானி என்று சொல்லிக்கிட்டே இருங்க பார்க்கலாம். Thank you Jesus. Oh Lord, யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை. அவரே மலதலரலோ என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை ஓ துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சங்கப்பன் வீட்டில் கொண்டு கொண்டு சேர்த்திடுவார்.
இன்னும் சத்தம் உயர்த்தி. குட்டி பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் நேர்பலங்கள் போட்டு கையை உயர்த்தி இன்னும் சத்தம் வரலாமே. என் ஓட்டத்தில் வெறுக்கவில்லை, என் ஓட்டத்தில் நான் தகப்பன் வீட்டில் கொண்டு, தகப்பன் வீட்டில் கொண்டு முழு சபையா ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் அணைத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி தூக்கி நிறுத்துகிறதை அவர்கள் இந்த நாள் முதற்கொண்டு இன்னும் பார்க்கட்டும். ஆண்டவரே, ஆராதனையின் மீதம் இருக்கிற பகுதிகளை உம்முடைய அன்பின் சமூகத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஒன்று அதோடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து, ஆமென், ஹல்லேலூயா, என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிறீர். ஆமென். சொல்லுங்க, அநேக இக்கட்டுகளை, ஆமென், சொல்லலாம். நீங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வார்த்தை, விசுவாச அறிக்கை என்றே சொல்ல வேண்டும். ஆமென். அநேக நேரங்களில் பிரச்சனைகளில் நம்மளை பலப்படுத்துகிற ஒரு வாசனம். ஆமென். சொல்லுங்க, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்தையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் நீர் உயிர்ப்பித்து. வாழ்க்கையில திரும்ப திரும்ப என்ன வந்துட்டு இருக்கு? பிரச்சனைகள் வந்துகிட்டே தானே இருக்குது. ஆமென். ஆனா திரும்ப திரும்ப நம்மளை உயிர்ப்பிக்கிறவர் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதற்குரிய பாடுகள் இருக்கதான் செய்யுது. ஆமென். உபதிரவம் இல்லாம இருக்கிறவங்க, கஷ்டம் இல்லாம இருக்கிறவங்க யாருமே கிடையாது. ஆமென். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு வருகிற உபதிரவங்கள் வித்தியாசமானது. ஆமென். சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க, திரும்ப திரும்ப நான் உபதிரவங்களை அனுபவிக்கிறேன், திரும்ப திரும்ப பாடுகள். சிலர் சொல்லுவாங்க, சிறு வயதிலிருந்தே எனக்கு திரும்ப 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 என்ன வந்துட்டே இருக்குது?
பாடுகள் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் தேவன் இன்னைக்குள்ள பாடையும் பிரச்சனைகளும் அவர் கையில கொடுத்துட்டு நீங்க சொல்லணும், அநேக காண செய்துட்டீங்க ஏசப்பா, அதுல என்ன உயிர்ப்பித்துட்டீங்க என் ஆண்டவரே, திரும்பி இது ஒரு பிரச்சனை எனக்கு வந்திருக்குது. ஆமென். ஆனா திரும்பி எனக்கு இது நீங்க எல்லாம் பண்ணுவீங்க, உதவி செய்வீங்க. ஆமென். சொல்லுங்க, திரும்பவும் என்ன உயிர்ப்பிப்பீங்க. ஆமென். அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவர். ஆமென். அல்லேலூயா. ஏதோ ஒரு நாள் சகாயம் பண்ணி ஒரு நாள் விட்டு விலகுறவங்க கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அவர் நல்ல தேற்றரவாளன். நான் உங்களை விட்டு விலகிறதே இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு திரும்பவும் உதவி செய்வார். ஆமென். என்னை திரும்ப உயிர்ப்பிப்பார். இந்த விஷயத்துல என்னை திரும்ப உயிர்ப்பிப்பார். சொல்லுங்க, இந்த விஷயம் என்னையை சோர்வடைக்க என் தேவன் விடவே மாட்டார். இந்த விஷயத்தில் நான் சோர்ந்து போக மாட்டேன். இந்த விஷயத்தில் நான் பலவீனமற்று போக மாட்டேன். ஆமென். சத்ருவின் இஷ்டம் என் வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் நிறைவேறது இல்லை. ஆமென். சொல்லுங்க, என் தேவன் என்னை உயிர்ப்பிக்கிறவர். ஆமென். சொல்லுங்க, என் தேவன் என்னை உயிர்ப்பிக்கிறவர். ஆமென். இங்க 1 கொரிந்தியர்ல ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? அந்த வசனத்தை வாசிச்சீங்க. 1 கொரிந்தியர் அதோடைய 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் நீங்க வாசிங்க பாப்போம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, மனுஷனுக்கு வர்ற சோதனை தான் எனக்கு வந்திருக்குது. ஆமென். நாங்க சொல்லுவோம், எனக்கு வந்த சோதனை மாதிரி யாருக்குமே இல்லை, எனக்கு வர்ற பிரச்சனைக்கு மாதிரி யாருக்குமே இல்லை, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட கஷ்டம், எனக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட பாதை. என் கூட படிச்சவங்க, என் கூட இருந்தவங்க, என் கூட வளர்ந்தவங்க, என் கூட வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, அவங்களுக்கு நல்ல பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது, நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன், நான் மட்டும் தான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன்னு சொல்றோம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு வர வேண்டிய சோதனை தான் உனக்கு வந்திருக்கு, எல்லாருக்கும் வர வேண்டிய சோதனை தான் உனக்கு இருக்குது. ஆமென். அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் இப்படி சொல்லி ஆசைப்படுவோம். நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம சொல்லுவோம், நம்ம எப்பவுமே ஸ்பெஷல்னு சொல்லுவோம். அப்படிதானே சொல்லுவோம்? எப்படி சொல்லுவோம்? நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் தேவ பிள்ளை, நான் ஸ்பெஷல்னு சொல்லுவோம். அப்படிதானே? அப்போ ஸ்பெஷல் பீப்புளுக்கு ஸ்பெஷலான ஆசீர்வாதம் வரும்போது ஏற்றுக்கிடுவோம். ஆனால் ஸ்பெஷலாக ஏதாவது சோதனை வந்தால் என்ன சொல்லுவோம்? நான் ஸ்பெஷல் தானே, நான் விசேஷித்தவள் தானே, நான் விசேஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, அப்போ வேற வேற விதமா சோதனைகள் நமக்கு வரும். ஆமென். அந்த சோதனை எதுக்குரியது? நீங்க இதே 1 பீடர்ல 1 பேதுருல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அது எடுப்போமா? 1 பீட்டருக்கு வாங்க. அதுடைய 1 பேதுருல 5, 6வது வசனத்தை வாசிப்போமா? கடைசி காலத்தில் வாசிக்க பார்ப்போம். 1வது அதிகாரம் ஆறாவது வசனம். இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எப்படி சொல்லுங்க? துன்பப்படுகிறது எப்படிப்பட்டதா? அவசியம் இல்லாததுன்னு இருக்கா? அவசியமானது. சொல்லுங்க, இந்த துன்பங்கள் என்னை பரலோகத்துக்கு நேரா என்னை
நடத்துது, தேவனுக்கு நேரா என்னை நடத்துது, என் ஆசீர்வாதத்துக்கு நேரா என்னை நடத்துது. ஆமென். அல்லேலூயா. 7வது வசனம் பாருங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினால என்ன பண்ணப்படும்? சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வேலையை பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அப்போ ஸ்பெஷல் பீப்புளுக்கு ஸ்பெஷலா சில சோதனைகள் வருதுன்னா அது உங்க விசுவாசத்தின் சோதனை. விசுவாசத்துல நம்ம எந்த அளவுல ஸ்ட்ராங்கா இருக்கோம் சொல்லி நம்மளை செக் பண்ணிக்கணும். தேவனும் அதை பார்க்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு வர துன்பங்கள் அநேகமா தாங்க இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. அதாவது அப்படியே வாசிங்க. உங்களுக்கு என்ன வரும்? புகழ்ச்சி, கனம், மகிமை. ஆமென். சொல்லுங்க, இந்த சோதனை எனக்கு புகழ்ச்சியை கொண்டு வரும், இந்த இக்கட்டு எனக்கு கனத்தை கொண்டு வரும், எனக்கு மகிமையை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. அப்போ 1 கொரிந்தியர்ல நாங்க படிச்சோம் தெரியுமா? அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் இந்த இக்கட்டிலையும் கூட என் தேவன் எனக்கு உண்மை உள்ளவர். சொல்லுங்க, நான் தான் உண்மை உள்ளவளா இல்லை? ஏன்னா இக்கட்டு வரும்போது ரொம்ப பேசுறேன். பாடு நடுவில் நான் என்ன பண்றேன்? ரொம்ப பேசுறேன். ரொம்ப மனதளவில் அவரை அவமதிக்கிறேன். நான் அவன் மேல வச்ச விசுவாசத்தையே சில நேரத்தில் நான் என்ன பண்றேன்? அவமதிக்கிறேன். தேவனை நான் சந்தேகப்படுகிறேன். வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறுமான்னு சொல்லிட்டு நான் சந்தேகப்படுகிறேன். நான் உண்மை உள்ளவளா இல்லை. ஆனால் தேவன் எப்பவுமே உண்மை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் சோதிக்கப்படும் பொழுதே சோதனையிலிருந்து தப்பி செல்ல வேண்டிய வழியை எனக்கு ஆயத்த பண்ணுகிறவர் என் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. சில தகப்பன்மார் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிள்ளைகளுக்கு வேண்டிய தண்டனையும் கொடுத்துருவாங்க. ஆமென். பிள்ளை நேர்வழியில் நடத்தணும், பிள்ளை தேவனுக்கு பிரியமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு நேசிச்சாலும் நேசிக்கிற பிள்ளைய தான் அதிகம் தண்டனை வாங்கும். ஆனா அதை அடிச்சு முடிச்ச உடனே நம்ம நேசிக்கிற அப்பா அம்மா இருக்கோம் இல்லையா, அன்னைக்கு ஸ்பெஷலாக வீட்டில் ஃபுட்டு ரெடி ஆயிரும் பிள்ளைக்கு. அப்படிதானே? பிள்ளைக்கு என்ன ரெடி ஆயிரும்? ஃபுட்டு ரெடி ஆயிரும். பிள்ளைக்கு எக்ஸ்ட்ரா முத்தங்கள். அப்படிதானே? சிலர் தூங்கும் போத பிள்ளைய தடவி கொடுக்குதல். ஐயோ பிள்ளைய அடிச்சிட்டேன்னு தெரிஞ்சு தெரியாமலும் சிலர் தெரிஞ்ச கூப்பிட்டு முத்தம் கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. சிலர் பிள்ளை தூங்கும் போது தலைமாட்டில் உட்காந்து பிள்ளைக்காக அழுறது, அடிச்சுட்டு வெந்நீர் வச்சுட்டு உடம்புக்கு ஊத்துன்றது, அடிச்சுட்டு ஏன்னா அவர் காயப்படுத்தி கட்டு போடுகிற. ஆமென். அல்லேலூயா. அவர் கொடுக்குற காயங்கள் நமக்கு நன்மைக்காக. அப்புறம் என்ன பண்ணுவோம்? நல்ல பெற்றோர் பிள்ளைக்கு காயத்துக்கு வேண்டிய மருந்து கூட நம்மளே எடுத்துட்டு நம்மளே மருந்து கூட போடுவோம். அப்படிதானே? அப்படிதான் நம்ம ஆண்டவர். நம்மளே அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவர் எவ்வளோ நம்ம மேல கரிசனை உள்ளவர், நம்ம குடும்பத்தின் மேல கரிசனை உள்ளவர் அல்லவா? ஆமென். நம்ம குடும்பமா சில நேரத்துல சில பிரச்சனைக்குள்ள போக வேண்டி இருக்கும். ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு வர்ற ஒரு பலவீனங்களோ போராட்டங்களோ மன வருத்தங்களோ it affects for whole family. முழு குடும்பத்தை அது பாதிக்கும். அப்படிதானா? ஒரு பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்தா ஹோல் குடும்பத்தை பாதிக்கும். ஒரு அம்மாக்கு வீட்டுல பலவீனம் வந்தா முழு குடும்பத்தின் சந்தோஷம் பாதிக்கும், சமாதானம் பாதிக்கும். அப்படிதானே? அப்படிதானா? ஆனா தேவன் சில நேரத்துல நம்ம குடும்பமா சில பிரச்சனைகளுக்குள்ள போற மாதிரி இருக்கும். பலவீனம், பிரச்சனை, பாடு, கடன்,
பொறாமை நிமித்தமா ஏவல்கள், பில்லு சூன்யங்கள், மாந்திரிகங்கள், அநேக போராட்டங்கள் நம்ம குடும்பத்தின் மேல இருந்தாலும் கூட தேவன் சில பிரச்சனைகள் தேவன் நம்ம வாழ்க்கையில அவரை என்ன பண்ணுவார், அனுமதிப்பார். சிலது பிரச்சனை நம்மளால வரும், சிலது நம்ம நேசிக்கிற குடும்பங்களால, சிலது நம்மளை விரோதிக்கிற, நம்ம மேல பொறாமையா இருக்கிற மனிதர்கள்னால. எப்படிப்பட்டது வந்தாலும் கூட சொல்லுங்க, அதிலிருந்து நான் தப்பி செல்ற வழி என் தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, நான் தப்பி செல்ல வேண்டிய வழி ஒன்று உண்டு. ஆமென். அல்லேலூயா. என் முன்னால எல்லா கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட எனக்கென்று என் தேவன் வழியை திறந்து வருவார். ஆமென். அவர் தான் சொல்லியிருக்கார், திறந்த வாசலை உன் முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். அது யாரால அடைக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அதான் அழகா ஒரு ஒரு நம்ம ஒரு பாட்டு பாடிருக்காங்க தெரியுமா? என்னது? மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, அவனால 1-2 தான் அடைக்க முடியும். ஆனா நீர் எனக்காக திறந்தது 1000. சொல்லுங்க, ஒரு கதவு இன்னைக்கு அடைச்ச மாதிரி இருக்கலாம். ஆமென். என் தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எண்ணி முடியாது. ஆமென். அல்லேலூயா. எண்ணி முடியாத நன்மைகள் என் தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, என் தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க அதே 73 வசனத்தை பாருங்க. நான் எப்பொழுது வந்தடையத்தக்கதா கண்மையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டு இருக்கிறீரே. சொல்லுங்க, என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டு இருக்கிறார். சொல்லுங்க, இந்த இக்கட்ல இருந்து என்னை ரட்சிப்பதற்கு தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் எனக்கு என்ன பண்ணிருக்கிறார்? பரலோகத்திலிருந்து கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தானியேலுக்கு அந்த வந்த வார்த்தை எவ்வளவு அருமையானது இல்லையா? ஆமென். நீ மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக்கிட்டதுக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே பரலோகத்திலிருந்து என்ன வந்துருச்சு? கட்டளை புறப்பட்டுருச்சு. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வேண்டிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்யுங்க, என் குடும்பத்துக்கு அற்புதம் செய்யுங்க, இந்த சூழ்நிலையை மாற்றுங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த கஷ்டத்தை மாற்றுங்க, இந்த பலவீனத்தை மாற்றுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்க விஷயத்துல கட்டளை இட்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்க அவங்களுடைய பார்வையில ரொம்ப விலையேற பெற்றவங்க. ஆமென். ஆண்டவர் சொல்ல, நீர் மிகவும் பிரியமானவள். ஆமென். அல்லேலூயா. எப்படியா நீங்க சொல்லுங்க, நான் ஒருத்தருக்கு பிடிக்குமோ? எத்தனை பேர் சொல்றீங்க, என்னைய பார்த்தா யாருக்கு பிடிக்காது? நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், ஆனா என்னைய நேசிக்கிற ஒருத்தர் உண்டா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எனக்கு மிகவும் பிரியமானவள். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவனுக்கு நான் மிகவும் பிரியமானவள். உயிருக்கு மேலா நேசித்தவருங்க. சொல்லுங்க, என் தேவன் கொஞ்சம் நம்ம நான் புத்திக்கு சொல்லி கொடுப்போமா? என் தேவன் என்ன அவருக்கு உயிரா மேலெல்லாம் என்ன நேசிச்சிருக்கிறாரு. ஆமென். இன்னைக்கு நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் அவர் கொடுப்பது எவ்வளோ லேஸ். ஆமென். நான் அவரை உயிருக்கு உயிரா நேசிக்கிறதுனாலதான் எனக்கு மற்ற விஷயங்கள்லாம் பெருசா தெரியுது. நான் தேவனை என் உயிருக்கு மேலா நான் நேசிச்சேன்னா என் தேவன் தான் எனக்கு பெருசா தெரியும். சில நேரத்துல பிரச்சனைகள் எங்களுக்கு தேவனை மேல பெருசா தெரியுது, போராட்டங்கள் தேவனை விட எங்களுக்கு பெருசா தெரியுது, நன்மைகள் தேவனை விட நமக்கு பெருசா தெரியுது. ஆமென். சொல்லுங்க, என் தேவன் என் பிரச்சனையை பார்க்கிலும் பெரியவர். ஆமென். என்னுடைய அற்புதத்தை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. நான் எதிர்பார்க்கிற எந்த விஷயத்தை பார்க்கல என் இயேசுப்பா பெரியவர்.
அவரு பெரிய, ஒரு மனசு பெருசு. சொல்லுங்க, அவரு பெரியவர். ஹல்லேலூயா. அவருடைய மனசும் பெருசு. He is most lovable. தேவன் அன்பாகவே, வேற வார்த்தையே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அன்பா இருக்கிறவங்க என்ன வேணா கொடுப்பாங்க இல்லையா? நீங்க எவ்வளவு தேவன் மேல அன்பா இருக்கிறீங்க? தேவன் கிட்ட அன்பை மட்டும் எதிர்பாருங்க. சிலங்க உங்ககிட்ட நான் அன்பை மட்டும் எதிர்பார்ப்பேன், மற்றதெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்துருவீங்க. ஆமென். சொல்லுங்க, என்னை ரட்சிப்பதற்கு தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். சொல்லுங்க, இந்த வியாதியிலிருந்து எனக்கு ரட்சிப்பு வருவதற்கு என் தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியை எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். எங்களுக்கு உதவி செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பலவீன நேரங்களில் பாஸ்டர் அடிக்கடி எனக்கு ஒரு வார்த்தை சொல்றது உண்டுங்க. அது பல நேரத்தில் மறந்து போயிடுறது. ரொம்ப நேரங்களில் நான் பலவீனப்படும் போதோ, இல்லை மனதளவில் ரொம்ப கஷ்டப்படும் பொழுதோ, இல்லை அழும் போதோ, இல்லை குழப்பத்தில் இருக்கும் போது, எதிர்பார்ப்புகளில் இருக்கும் போது, நம்ம எப்போவுமே ஆவியில் நிறையிறதோ அந்நிய பாஷையில் பேசுறதோ விட்டு விடுகிறோம். அந்த நேரங்களில் தான் நம்ம அதிகமாக, அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க, எப்பவுமே கொஞ்சம் டங்ஸில் பேசு, எப்போ ஆவியில் நிறைந்திரு, எப்பவுமே ஆவியில் நிறைந்திரு. தாவீதுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணமே அதுதான். எப்பவுமே ஆவியில நிறையிறதுக்கு நமக்குள்ள இருக்க வேண்டியது. நான் பிறத சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா ஆண்டவர் சொல்றதுனால சொல்றேன். நம்ம ஆவியில நிறைந்து எப்பவுமே தேவனை அண்டி இருக்கணும்னா நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். நம்ம எப்பவுமே அந்த பரிசுத்த ஆவியானோடு கூட நம்ம அந்த ஒரு இதுல டீப்பா நம்ம டிராவல் பண்ணணும்னா நமக்கு தேவை துதி. ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு நம்ம கிட்ட இந்த பிக் பண்ணி எடுத்து போடுறதே துதிதான். ஆனா தாவீது வாழ்க்கையில அநேக இக்கட்டுகள், அநேக ஆபத்துகள் எல்லாம் கடந்து வந்தது எப்படி? துதிச்சு துதித்து தான் கடந்து வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவங்கள பலப்படுத்தினது துதிதான் எந்த சூழ்நிலையிலும். ஆமென். ஏன் தெரியுமா? அவர் கீழே வசனத்தை வாசிச்சிருக்க சொல்லுங்க பாருங்க. கர்த்தராயிருக்கிற ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயதும் தொடங்கி என்னுடைய நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். தாவீதுக்கு சிறு வயதிலிருந்தே நோக்கம் என்ன? His focus என்ன? Is God. எப்பவுமே தேவன் தான் நோக்கம். எப்பவுமே தேவன் தான் நோக்கம் தாவீதுக்கு. என் சிறு வயது தொடங்கி, ஏன்னா அவனுக்கு எந்த நம்பிக்கையும் லைஃப்ல கிடையாது. அப்பா அம்மாவுடைய அன்பு கிடையாது. சகோதரர்களுடைய ஐக்கியம் தாவீதுக்கு கிடையாது. சிறு வயதிலேயே வனாந்தரத்துக்கு தள்ளப்பட்டவன். சிறு வயதிலேயே வனாந்தரத்துக்கு போனவன். அவன் வாழ்க்கையில எந்த நம்பிக்கை, அவனால எதுவுமே நம்பி எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா அவன் நம்பி எதிர்பார்த்தது எல்லாமே தேவன் மட்டும்தான். அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. ஆமென். எத்தனை பேர் நம்பிக்கை தேவன் மேலதான் வைத்திருக்கிறீங்க? எத்தனை பேர் என் நோக்கம் தேவன் மட்டும்தான் சொல்ல முடியும்? வேற எந்த நோக்கமும் கிடையாது தாவீதுக்கு. எப்பெல்லாம் நம்ம நோக்கம் தேவனாய் மாறுவோம், தேவன் நமக்குரிய நோக்கத்தை வாழ்க்கையில எப்படி நிறைவேற்றி முடித்திடுவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் என் நோக்கம். சின்ன பிள்ளைகள் சிலது எப்பவுமே கோல் ஏம் வச்சுதான் வளரும். அது செய்து முடிக்கணும்னு நினைக்கும். அதே தான் பெற்றோர்களும் டீச்சர்ஸும் என்கரேஜ் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க எப்போவுமே, சிலர் சொல்லுவாங்க ட்ரீம் பிக், ஒரு கோல் வச்சு போ சொல்லுவாங்க. சொல்கிறோம் இல்லையா? ஆனால் தாவீதுக்கு
பிக்கானவர் தான் ட்ரீம். யாரு? பிக்கானவர், பெரியவர் தான் ட்ரீம். அவனுக்கு வேற ட்ரீம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிறு வயதிலிருந்தே வனாந்திரத்துக்கு தள்ளப்பட்டவன். ஆனால் அப்பவும் சொல்லுவார், கர்த்தரன் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடை, அவர் புல்லுள்ள இடங்கள் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தின் அறிக்கை பார்த்தீங்களா? ஆமென். வனாந்திரத்திலிருந்து அவன் பாட பழங்கினது. வாழ்க்கையில் எல்லாமே உங்களை விட்டுட்டு போதா? எதுவுமே இல்லையா? தேவன் விட்டு நீங்கள் தான் என் கதி, வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? உங்களை மாதிரி ஒரு லக்கி பர்சன் யாருமே இல்லை. ஏன்னா முழுசாக ஆண்டவரை மட்டும்தான் நம்பி இருப்போம். ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்போலிருந்தே வனாந்திரத்திலிருந்தே அவனுக்கு தேவன் தான் உதவி, தேவன் தான் நோக்கம். அவன் துதிச்சு சொல்றான். ஒரு முறை கரடி வந்துச்சு, சின்ன பையன் ஒன்றும், கரடி வந்தா, ஒரு நாய் வந்தா ஓடி போறோம். கரடி வந்தா எப்படி இருக்கும்? கரடி அவனை விட எவ்வளவு மடங்கு பெருசு, எவ்வளவு மடங்கு ஆக்ரோஷமானது, எவ்வளவு மடங்கு பவர்ஃபுல் ஆனது. அதுக்கடுத்து சிங்கம், அதுக்கு மேல. அதெல்லாம் எப்படி ஜெயிச்சான்? அவன் எப்பவுமே துதிச்சு பழங்குனால அவன் மேல ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. ஆமென், சொல்லுங்க. துதிச்சு பழகுனா என் மேல அபிஷேகம் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் கூட அவன் சொல்ற தாடியை பிடிச்சி, அந்த தேங்காவை நம்ம உரிப்போம் தெரியுமா? எத்தனை பேர் தேங்காய் உரிச்சிருக்கிறீங்க? தேங்காய் நார் உரிக்கிறதுக்கே மல்லுகட்டு நிக்கிறோம் நாங்க, அப்படிதானே? தாடையை பிடிச்சி 2 பீஸா மாற்றிட்டான். சொல்லுங்க, எனக்கு விரோதமா பிசாசு எவ்வளோ பெரிய ஒரு 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 தோரணையோட வந்தாலும் கூட ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால, துதி எனக்குள்ள இருக்கிறதுனால, ஆமென், ஹல்லேலூயா, நான் அதை என்ன பண்ணுவேன்? கடந்து செல்வேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, அவன் சொல்ற, நீரே நோக்கமும் சிறுவயது முதல் எனக்கு நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவனே இந்த சங்கீதம் அவனுடைய வயதான நாட்கள்ல அவனுடைய சொந்த மகனான அப்சலோம்னால துரத்தப்படும் பொழுது அநேக இக்கட்டுகள் அவன் தாண்டி வந்துட்டாங்க வாழ்க்கையில. அதுக்கடுத்து சவுலுனால அவன் ஈட்டி எரிஞ்ச போது கூட தப்பிச்சுட்டு வந்துட்டான். அவனை சுத்தி அவன் இருக்கிற மலையை சுத்தி ஃபுல்லா நெருங்கி சவுலின் சேனை தாவீதுக்கு ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. அந்த நேரத்துல தேவன் ஒரு செய்தி அனுப்புறாரு பாருங்க, எல்லாம் ஓடிட்டாங்க. அத மாதிரிதான் நமக்கு வாழ்க்கையில நடக்கும். புட்டி பட்டுட்டோம், முடிஞ்சிட்டு நினைக்கிற நேரத்தில் தேவனுடைய உதவி வரும். அப்படியே பல உதவிகள் அவனுடைய வாழ்க்கையில. யுத்தத்துல எப்பவுமே டேவிட் தான் வெற்றி. அப்படி இருந்தவனுக்கு தன் சொந்த மகனால பிரச்சனை வரும் பொழுது அவன் நினைக்கிறான், தேவனே நீ செய்த நன்மைகள் எல்லாம் நினைக்கிறான். சொல்ற பாருங்க, என் கற்பத்தில் உற்பத்தி முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீர், உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் சொல்லிட்டு அவன் சொல்லிட்டே இருக்கும்போது பாருங்க, முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமல், என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமல் இரும். ஆண்டவரே, இப்ப வயசாயிடுச்சு, நான் பலனற்று போனேன், துன்பங்கள் பிரச்சனைகள் வர்றதுனால நான் பலனற்று போயிருக்கிறேன், திருப்பி 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 பிரச்சனைகள் வர்றதுனால நான் பலனற்று போயிருக்கேன். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு பலன் இல்லைன்னு? எத்தனை பேர் சொல்றீங்க? கையை தூக்குங்க பாப்போம். ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லைன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்க, பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே, பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து
என்னை நீ தாங்கிடுமே. திடமில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடும். போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராது ஓட திடமனம் தந்திடுமே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் சோராது ஓட திடமனம் தந்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. உன் பலன் என்னை நடத்திடுமே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய பலத்தினால் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பலன் உங்களுடைய பலவீனத்தில் பூர்ணமாக விளங்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், கடைசியாக அந்த 11வது வசனம், தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவரை விடுவிப்பார் இல்லை என்றுக்கிறார்கள். பார்க்குறவங்களுக்கு தேவன் கூட உதவி இல்லை, இவங்களுக்கு யாருமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில் இருக்குது என் ஆண்டவரே. ஆனாலும் நீங்கள் பாருங்கள் 13வது வசனம், என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி, நீங்கள் எல்லாம் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்களுடைய நிந்தையும் லட்சை. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆபத்தில் உங்களுடைய வீழ்ச்சியில் சந்தோஷப்படுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. ஆமென். சொல்லுங்க, பிசாசு வெட்கப்பட்டு போவான். ஆமென். அல்லேலூயா. பிசாசுடைய ஆசைகள் என் வீட்டில் நிறைவேறது இல்லை. ஆனால் நானோ எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். ஆமென். சொல்லுங்க, எப்பொழுதும் உம்மை நம்பிக்கொண்டு. ஆமென். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை உங்களுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையை சொல்லணும். நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. சொல்லுங்க, நாள்தோறும் உம்மை துதிப்பே. நாள்தோறும் நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. ஆமென். நம்பிக்கையில உறுதியா இருக்கணுங்க. ஆமென். எப்படி பிசாசு எதிர்த்து நிக்கணும்? எப்படி நிக்கணும்? விசுவாசத்துல எப்படி இருக்கணும்? எனக்கு குறித்ததை என் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா.
எப்படி விசுவாசத்தில் உறுதி? விசுவாசிக்கிறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை யோபுக்கு. ஆனால் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? எனக்கு குறித்ததை. ஆமென், ஹல்லேலூயா. எப்பவுமே சொல்லணும், நாள்தோறும் உம்மை துதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. உயர்வானாலும் தாழ்வானாலும் வாழ்வானாலும் சாவானாலும், ஆமென், எந்த சூழ்நிலையிலும், ஆமென், ஹல்லேலூயா. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ ஆராதிப்பேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ துன்பமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. அப்போஸ்தலர் பவுல் எப்படிங்க அவ்வளவு வெற்றிகரமா வெற்றியாய் தன்னுடைய ஊழியத்தில் ஓட்டத்தை நிறைவேற்றினார்? என்ன இருக்கோ இல்லையோ, மரணம் வந்தாலும் சரி, வஸ்திரம் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஏதுமில்லா இருந்தாலும் சரி, நான் உங்களை தான் நான் ஆதாயப்படுத்துவேன்னு சொன்னார். எனக்கு நீங்கள் தான் வேணும்னு சொன்னார். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆமென், சொல்லுங்க. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், எந்த சூழ்நிலையும் துதிப்பேன். ஆமென். ஃபாதர் அழகாக பாடுவார், வாழ்த்தும் போது துதிப்பேன், தாழ்த்தும் போது துதிப்பேன், நெருக்கத்திலே துதிப்பேன், பிலர் வெறுக்கும் போதும் துதிப்பேன். ஆமென். சிலர் கால் வரும்போது துதிப்பேன்னு பாடி இருக்கிறாரு. அவர் எத்தனை பேர்கிட்ட அவர் அந்த அனுபவத்துக்குள்ளே போயிருப்பார் இல்லையா? நாங்கள் இன்னைக்கு சிலரை வியந்து பார்ப்போம் இல்லையே, சில பரிசுத்தவான்களை. ஆமென். அவங்க எல்லாம் எப்படிங்க அப்படி தேவன் அப்படி ஒரு வைத்திருக்கிறார் தெரியுமா? எல்லா நேரத்திலும் சகிக்க பலனை கொடுத்து, எல்லா நேரத்திலும் துதிக்க பலனை கொடுத்து, எல்லா நேரம் தேவனை பற்றுக்குள்ள வசனத்துக்குள்ள வளர, வசனத்தில் நிலையான் இருக்கிற, வசனத்தை பற்றுக்குள்ள கிருபையை கொடுத்து பலனை கொடுத்து தான் இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நாங்கள் முன்பாக ஒரு ஒரு தூதர்களை போல, ஆமென், மேகங்களைப் போல, ஆமென், ஒரு நட்சத்திரங்களைப் போல நம்ம முன்பாக இருக்கிறாங்க. சொல்லுங்க, எப்பொழுதும் நான் உங்களை, நாள்தோறும் நான் உங்களை நம்பி என்ன பண்ணியிருக்கேன்? துதிச்சுட்டே மென்மேலும் துதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அநேக ஆபத்துகள் இக்கட்டுகளை நாங்கள் கடந்து வந்து திரும்பி நாங்கள் உயிர்ப்பிக்கப்படணும், மேன்மேலே இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம துதிக்கணும். ரெண்டாவது 17வது வசனம் பாருங்க. தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். ஆமென். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை சிறு வயது முதலிலும் தேவனுடைய ஆலோசனை கேட்கிறவன் தாவீது. சங்கீதம் 16 அதுதானே இருக்குது. எனக்கு ஆலோசனை தந்த தேவனை துதிப்பேன். ஆமென். சொல்லுங்க, என் தேவனுடைய ஆலோசனைக்கு மட்டும் நான் செவி கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தருகிற ஆலோசனையை மட்டும்தான் நான் கேட்பேன். எப்பொழுதும் தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருப்பேன், தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது எந்த நேரத்திலும் தேவனுடைய ஆலோசனை கேட்கிறதுக்கு கவனமா இருப்பான். நம்ம சில நேரத்துல நம்முடைய ப்ராப்ளம் சால்வ் எப்படியாவது ஆகணும்ட்டு மாம்சத்துல தீவிரமா இருப்போம். அப்படி கிடையாது. சொல்லுங்க, எப்படிப்பட்ட எமர்ஜென்சிலையும் கூட தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருப்பேன். ஆமென். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட தேவன்கிட்ட என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம் ஆகுது நின்னுட்டு, ஆண்டவரே
நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது அவருடைய தெளிவான வழிநடத்துதல் உங்களுக்கு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எந்த எமர்ஜென்சிலையும் கூட என் தேவனுடைய சத்தத்துக்கு நான் காத்திருந்து செயல்படுவேன். ஆமென். அல்லேலூயா. கடைசியாய் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். 23வது வசனம், நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா கம்பீரித்து மகிழும். ஆமென். அல்லேலூயா. எந்த நெருக்கத்திலும் நான் துதிப்பேன், எந்த நெருக்கத்திலும் நான் பாடுவேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் பாடுவேன். ஆமென். அல்லேலூயா. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா ஆட்களித்து அகமகிழும். ஒரு மகிழ்ச்சி, ஆமென், ஒரு பலன், ஒரு ஆற்றல் நம்ம தேவனை பாடும் பொழுது, ஆமென், ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஆமென், ஒரு நம்பிக்கை, ஆமென், நமக்குள்ள உண்டாகும். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 5 அதனுடைய 12ஆம் வசனம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட இயேசுவை அறிந்த காலத்தை பார்த்தால் மற்றவர்களுக்கு சாட்சியாய் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அநேக விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். இன்றைக்கு அநேக சபையின் விசுவாசிகளுக்கும், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் பயப்படுவதை குறித்து ஆண்டவர் அவ்வளவு கண்ணீர் வடிக்கிறார். எப்படி உருகி உருகி பிரசங்கம் பண்ணா அந்த ஊழியக்காரர் தான் இன்னைக்கு விசுவாசிக்கு பிடிச்சிருக்குது. ஏன் தெரியுமா? இந்த விசுவாசிக்கு பரலோகத்தை குறித்த சிந்தை கிடையாது, பரிசுத்தத்தை குறித்த சிந்தை குறைவு. நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், நானும் ஊழியத்துல என்னுடைய பகுதியை நிறைவேற்றணுங்கிற எண்ணம் இல்லாமல், எனக்கு சரீரத்தில் வியாதி இருக்குது, என் குடும்பத்தில் இந்த பண தேவை இருக்குது, என் பிள்ளை இன்னும் இதுல வளரல, என் குடும்பத்தில் இந்த காரியம், இப்படி இம்மைக்குரிய காரியமே திரும்ப 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 அதிக கவனத்துக்கு உங்களுக்குள்ள வருகிறது. ஆண்டவர் கேட்கிறாரு, இன்றைக்கு உன்னை பார்த்து குறைந்தது சில குடும்பங்களாவது ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர வேண்டிய நிலையில் இருக்க வேண்டிய நீ, ஓ ரட்சிப்பை குறிச்சே உனக்கு எப்படி இருக்குது? நிச்சயம் இல்லையே. பரிசுத்தமா இருக்கிறீங்களான்னு கேட்டா எத்தனை பேர் நீங்க, ஆமா பாஸ்டர், ஏசப்பா கிருபையினால முடிஞ்ச அளவு தேவ பயத்தோட என் பரிசுத்தத்தை காக்க ஆண்டு, வாயில ஈஸியா சொல்லிடுவாங்க, ஆனா மனசாட்சியில தான் தெரியும். மனுஷனுக்கு நீங்க பதில் சொல்றது இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் நான் கேட்கிறேன். மே மாதமும் வந்துட்டு, வருஷம் 2025 பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு 3 குடும்பங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டேன்னு சொன்னவங்க எத்தனை பேர்? இல்ல நான் ஒரு 3 வாலிப பிள்ளைக்கு இயேசுவை சொல்லியிருக்கிறேங்கிற வாலிப தம்பி தங்கச்சி எத்தனை பேர்? யோசித்து பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் எனக்கு கடன் இருக்கு பாஸ்டர், நீங்க சொல்லணும் அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாத்தையும். எனக்கு வியாதி இருக்கு பாஸ்டர், நீங்க அறிக்கை பண்ண வேண்டியது யெகோவா ராஃபா, அவர் எனக்கு என்ன தருகிறவர்? எனக்கு எப்படி காரியங்கள் நடக்க போகுதுன்றே தெரியல, நீங்க சொல்லணும் அவர் யெகோவா
ரூபா. கர்த்தரின் மெய்ப்பராய். இந்த அடிப்படை விசுவாசத்துல இன்னும் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோமே. எத்தனை பேருக்கு அஸ்திபார உபதேசங்கள் தெரியும் சொல்லுங்க. கடந்த வாரம் ஆண்டவர் உங்களை சபையோட இணைஞ்சு நிக்கணும்னு சொல்லிட்டு விசுவாசத்துல நிரம்பிருங்க, பரிசுத்த ஆவியில நிரம்பிருங்க, ஞானத்துல நிரம்பிருங்க, அடுத்து நல்ல சாட்சியில. அப்பமே சொல்லிட்டு இந்த வாரத்தின் செய்தி அங்க வச்சிருக்கிறார். உங்களை குறிச்ச நற்சாட்சி உங்க கணவன் மனைவி சொல்ல முடியுமாங்க? ஆமாம், என் பொண்டாட்டி பொறாமையில சொல்ல மாட்டா. இல்ல பிரதர், நீங்க ரியலா இருந்தீங்கன்னா உங்க மனைவி அவரை எப்படி மணவாளர்னு சொல்றாங்களோ உங்களையும் கரெக்டா மணவாளருங்கிறதுல சுத்தி சுத்தி வருவாங்க. மனைவிக்கு வலிச்சா பெருசா கண்டுகிடுறது இல்லை, தனக்கு வலிச்சா மட்டும் புருஷனை பூசை பண்ணணும்னு நினைக்கிறது ஐயாமார் சிலர். உங்களுக்கு வலிக்கிற மாதிரியே அவங்களுக்கும் வலிக்கும் நினைக்கணும். நான் அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கிறேன். என் தங்கச்சி ரிசப்ஷன்ல ஒரு பாஸ்டர் சூப்பரா பிரசங்கம் பண்ணார். சிம்பிளா ஆனா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இன்னைக்கு நான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். குடும்ப வாழ்க்கைங்கிறது 2 விஷயம் வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கும். என்ன தெரியுமா? கணவருக்கு தேவை வீட்டிலும் வெளியிலும் தன் மனைவி தன்னை மனதார மதிக்கிறாள் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் கணவருக்கு தேவை. மனைவிக்கு தேவை என்ன தெரியுமா? நீங்க கொண்டு வருகிற காசோ நீங்க கொடுக்கிற சாப்பாடோ, நல்ல மனைவி என்ன தெரியுமாங்க? என் கணவர் என்னையதான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் அந்த உண்மையான மனைவி புரிஞ்சுக்கிட்டா உயிரை கூட கொடுப்பா. மனைவிக்கு தேவை கணவருடைய 100க்கு 100 அன்பு மட்டும்தான், பொருள் இல்லை, வீடு இல்லை. கணவர்மாரை தவறா புரிஞ்சுக்கிடாதீங்க. அதான் நான் உழைச்சு போட்டேல, அதான் நான் கூட்டு போயிட்டு வந்துட்டேல. என்ன அது மிருகமா? அந்த பெண்ணுக்கு உணர்வு இருக்குது. இதை எந்த கணவன் மனைவி கவனிச்சு நடக்கிறாங்களோ அந்த வீட்டில் சக்சஸ் இருக்கும். சில நேரம் மனைவிமார் கணவரை அவமரியாதை பண்ணிட்டு அவரை இஷ்டத்துக்கு வளர்ச்சிட்டு கொண்டு போனா அது வீடாகாது. சில கணவர்மார் அன்பு பாராட்டாம பக்கத்தில் உட்கார்ந்து என்னது ஏதுண்டு நீங்க ரொம்ப டென்ஷனா வரலாம். ஆனா அவங்க மனம் திறந்து பேசுற ஒரு விஷயத்தை கேட்டு அவங்களுக்கு குவாலிட்டி டைம் கொடுத்து நீங்க பேசாம ஜிஆர்டியில இருந்து 40 பவுன் நகையை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாலும் வேணாம், மூஞ்சிக்கு முன்னாடி அந்த அம்மா சிரிக்குமே தவிர ஆள் மனசுல இந்த ஆள் எனக்கிட்ட அன்பா இல்லைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் வேத ரகசியம். உங்க வீட்டில் வேற வேற ஏதாவது வித்தியாசமா இருந்துச்சுன்னா கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். குடும்பத்தில் நற்சாட்சி வாங்கல, பிள்ளைகள்கிட்ட நற்சாட்சி வாங்கல அப்படின்னா சபையில் எப்படி நற்சாட்சி வாங்குறது? சமுதாயத்தில் எப்படி நற்சாட்சி வாங்குறது? காலத்தை பார்த்தா உங்களை பார்த்தே மற்றவங்க திருந்த வேண்டிய அளவு இருக்க வேண்டிய நீங்க இன்றைக்கு மனம் திரும்புதல் உங்களுக்கு கேள்விக்குறியா இருக்குது. 2வது உபதேசம் என்ன தெரியுமா? மனம் திரும்பினவர்கள் எல்லாரும் ஒரு பரிசுத்த சபையில் தங்களை ஐக்கியப்படுத்தி இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? ஏன்னா பைபிள் அப்படிதான் இருக்குது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் எங்க கொண்டு வந்து சேர்த்தார்? உங்க சபையின் ஐக்கியத்தில் நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், பாஸ்டரை காப்பாற்றணும்லாம் தயவுசெய்து சர்ச்சைக்கு வர நான் உங்களை கேட்கல. என்னைய காப்பாத்துறதுக்கு என்னை அழைச்சவரால முடியும். சரியா? நீங்க உங்க ஆத்துமாவை ஐக்கியத்தின் மூலமாய்
அனல் மூட்டி கொள்வதற்கு தான் எங்க வர்றீங்க? சத்தமா சொல்லுங்க. அப்போ ரட்சிப்பு, அந்த ரட்சிப்புங்கிறதுக்குள்ள உண்மை விசுவாசம், மனம் திரும்புதல், இரண்டாவது சபையில ஐக்கியமாகுதல், மூன்றாவது சபைக்கு வந்து சில மாதங்கள் ஆகும்போது ஞான ஸ்நானம். இனி நான் அல்ல, என்னில் வாழ்வது, சத்தமா சொல்லுங்க, பழையவைகள் எல்லாம் கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. அடிப்படை விசுவாசம், மனம் திரும்புதல், இரண்டாவது சபை ஐக்கியம், மூன்றாவது ஞான ஸ்நானம், நான்காவது பரிசுத்த ஆவியின். சரி, நேற்று ஒரு அழகான ஒரு பாஸ்டருடைய சாட்சி நான் கேட்டேன். அது எனக்கு ஒரு பெரிய பாடமாகவும் இருந்துச்சு. அதாவது சென்னையில் பாஸ்டர் தாமஸ் ராஜ்ங்கிற ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷர் இருந்தார். அவர் சிங்க மாதிரி பிரசங்கம் பண்ணுவார். எப்படி பிரசங்கம் பண்ணுவார்? ஆமா, செய்தி சிலர் கேட்டிருப்பீங்க. அவருக்கு பையன் இப்போ பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் அந்த ஊழியத்தை பொறுப்பா பண்றாங்க. அவர் இப்போ ரீசெண்டா இந்த மாதம் சென்னை பட்டண நைட் ப்ரேயர்ல பிரசங்கத்துக்கு அவரை கூப்பிட்டுருக்கிறாங்க. நைட்டு பிரசங்கம் அவருக்கு கையில கொடுக்கும்போது நான் நினைக்கிறேன் 12 மணி தாண்டி 12:01 அப்பந்தான் நம்ம ஆட்கள் தேர்ட் கியர் போட்டு தூக்கத்துக்கு போற நேரம். அவர் அனுபவத்தை சொல்லிட்டு தான் அந்த பிரசங்கத்தை பண்றார். அவங்க அப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற காலங்களில் இவர் பிரசங்கம் பண்ணார்னா எல்லாரும் சொல்லுவாங்களா, ஆட்டுக்குட்டி மாதிரி இவர் என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றாரு. எப்படி பிரசங்கம் பண்றாரு? உடனே ஒரு விசுவாசி பாஸ்டர் கேப்ரியல்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நீங்க உங்க அப்பா பண்ற மாதிரி வல்லமையோடு என்ன பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னாரு. பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இவரு மறுவாரமே ரெடி ஆயிட்டார். ஆரம்பிச்சதுல இருந்து சத்தமா பிரசங்கம் பண்ணி ஒரு கட்டத்துல 20 நிமிஷத்துல தொண்டையே கெட்டி போச்சு. இதுக்கு இடையில அன்னைக்கு ஆராதனை முடிச்சுட்டு அவங்க சர்ச்சில் அப்பமே ஆயிரக்கணக்கான பேர். ஆராதனை முடிச்சுட்டு இவர் இப்படியே மெதுவா ரூமுக்கு போறதுக்கு நடந்துட்டு இருந்தா அங்க ஒரு கதவுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் நின்று பிரசங்கம் பண்றாங்க, கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சர்ச்சில் மூத்தவங்க, ஆமா பிள்ளையாண்டான் ட்ரை பண்றான், ஆனா அப்பா மாதிரி எப்படி வர முடியும்? எப்படி? நம்ம ஆட்கள் தண்ணிக்கும் விட மாட்டாங்க, வெட்டைக்கும் விட மாட்டாங்க. விசுவாசிகளை மட்டும் நம்பி ஊழியக்காரன் எங்கேயாவது போனா நடு ரோட்டில் நிற்பான். விசுவாசிகளை நேசிச்சு ஊழியம் பண்ணலாம். நான் உங்களுக்கு அதான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லுவேன், என் சர்ச்சை நான் நேசிக்கிறேன். நான் நம்புறது யாரதான்? மனுஷனை நம்புகிறது ஒரு நாள் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆமா, ட்ரை பண்றாரு. என்னது? ஒரு விசுவாசி சொல்லுது அக்கினியா பிரசங்கம் பண்ணுங்கட்டு, ஒரு கூட்ட விசுவாசி என்ன சொல்லுது? இவர் பார்த்தாரு, எப்பா உங்களை நம்பி என் தொண்டையை என்ன பண்ண முடியல, பறி கொடுக்க விரும்பலன்ட்டு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி தான் பிரசங்கம் பண்றாரு? சாப்பிட்டா தான் பிரசங்கம் பண்ணுவார். ஆனா அந்த மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுற அபிஷேகம் அத்தனை ஆழமானது. ஏன்னா ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் வித்தியாசமா நடத்துகிறார். உங்களையும் அப்படித்தான். ஆனால் நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம்? உங்களுக்குள்ள இருந்த அந்த வித்தியாசமான தேவ திட்டம் வெளிப்பட்டு நீங்க ஒரு 4 ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள நடத்தி எங்க கொண்டு வரணும்? நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தணும், சபைக்கு கொண்டு வரணும். சபையில இன்னொரு சர்வீஸ் என்ன பண்ணப்படணும், நடத்தப்படுற அளவுக்கு காலத்தை பார்த்தால் நீங்க யாரு? டீச்சர்ஸா இருக்க வேண்டியவங்க. ஏன் இது முடியல? ஏன் இது முடியல? 1 கொரிந்தியர்ல 3 அதிகாரத்துல
3ஆம் வசனத்துல அதுதான் காரணம்னு சொல்றாரு பவுல். பாருங்க, பொறாமையும் வாக்குவாதமும் உங்களுக்குள் இருக்கிறபடியினால். நீங்க முந்தின வசனத்தை படிங்க, 2ஆம் வசனத்தை படிங்க, எல்லாரும் கவனமா படிங்க. நீங்கள் இன்னமும் நீங்கள் அல்லேலூயா. நீங்க அந்த 1 கொரிந்தியர்ல பாருங்களேன், 1 கொரிந்தியர்ல அந்த வார்த்தை 2ஆம் அதிகாரத்துல பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல கடைசியில பாருங்க, கடைசியில பாருங்க. என்ன தயவு செய்து 14ஆம் வசனத்தை பாருங்க. 2:14 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அவைகள் அவனுக்கு எப்படி இருக்கும்? மாம்சத்திலிருந்து மாம்சத்தின்படியே நினைச்சு மாம்சத்தையே கால்குலேட், ஓவர் கால்குலேட்டிங் பீப்புள். ஆங்கிலத்தில் சொல்லிட்டேன், தவறா நினைக்க வேண்டாம். எதை பார்த்தாலுமே இது இப்படிதான், இவர் இப்படிதான், இது இவ்வளவுதான், அது அவ்வளவுதான். தங்க மூளையில என்ன பண்ணிடுவாங்க? பக்கத்துல தன்னுடைய ஃபேன்ஸ் சொல்லிடுவாங்க, பாரு நம்ம பிளான் போடுறது, நம்ம புரிஞ்சுக்கிறதெல்லாம் இல்லைங்க. ஜென்ம சுபாவம் உள்ள ஒரு மனிதனாலே ஆவிக்குரியவைகளை என்ன பண்ணவே முடியாது. இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுடைய சுபாவம் என்ன தெரியுமாங்க? அதை தான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது, பொறாமை. பொறாமைக்கான முதல் படி என்ன தெரியுமாங்க? அடுத்தவரோடு தன்னை ஒப்பிடுதல். அடுத்தவங்க கூட தன்னை, முதல்ல நீங்க ரட்சிக்கப்பட வேண்டியது இந்த இடத்துல தான். நீங்க ரட்சிக்கப்பட கம்பேரிங் இருக்கு பாருங்க. ஒன்று தங்களை மற்றவர்களோடு ஒப்பிடுவார்கள், இல்லை இந்த ஜனத்தை அவர்களோடு, அவர்களை இவர்களோடு. நீங்க இந்த வேலை உங்க வேலையே கிடையாது. என்கிட்ட இருக்குது அவன்கிட்ட இருக்கா, அவன்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இருக்குதா, நான் அப்படி எப்படி இருக்கிறேன், இப்படி நான் இந்த அடிப்படை மட்டும் எனக்கு பிரசங்கிக்க வராது. நான் தாழ்மையாக சொல்லிக்கிடுறேன். ஏன் வராதுன்னா, என் சின்ன வயதிலிருந்து ஆண்டவருடைய கிருபையினால இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட நல்ல நண்பர்கள் அநேகர் இருக்கிறாங்க. நான் ஒரு நாள் என்கிட்ட இருக்கிறத அவன்கிட்ட இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்து பழக்கமே கிடையாது. சர்ச்சிலையும் அப்படிதான். நம்மில் அநேகர் இன்னைக்கு வரைக்கும் ஏன் அபிஷேகத்துல நிரம்ப முடியல, ஏன் கர்த்தருக்குள்ள வளர முடியல அப்படின்னா, ஒருத்தரை ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்கறது மாத்திரம் இல்ல, இதுல ஆயிரக்கணக்கான ஸ்டேஜ் இருக்குது. எனக்கு அது தெரியாது. ஆனா பிரசங்கியாருங்கிறதுனால நான் அதை பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்கிறது. ஆனா சிலரை நான் பார்த்திருக்கிறேன். எத்தனை பொறாமை, எத்தனை போட்டி. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்றேன். நீதிமானுடைய வழி ராஜபாதை. பொறாமப்படுறவன் கையில கர்த்தர் கொடுக்கவே மாட்டார் நீதிமான. நீங்க யார் மேலேயும் பொறாமப்படாம இருந்தீங்கன்னா உங்களை மட்டும் ஸ்பெஷலா கூட்டு போவாரு. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உங்களுக்கு நடக்க போகிற அற்புதம் மட்டும் ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும். இந்த இடத்துல நான் ரொம்ப வருத்தப்படுறது, பைபிள்ல ஆபேலை குறித்து ரொம்ப வருத்தப்படுவேன். அவன் சகோதரனாகிய காயின், அவனை கர்த்தர் அங்கீகரிச்சிட்டாருன்றது எப்படி இருந்தானா, காய் மகாரமா பார்த்தானா. என் கூட எத்தனை பேர் ஆவியில செய்தி கேட்க விரும்புறீங்க? நான் ரொம்ப தாழ்மையா கேட்கிறேன். முடிஞ்ச அவங்கள கையை கும்பிட்டு கேட்கிறேன்.
யாரை பார்த்தும் நெஞ்ச தடவாதீங்க. யாரை பார்த்தும் உங்களுக்குரிய உயர்வை உங்களுக்கு தருவதற்கு ஒருவர் உங்களுக்கு ரத்தம் சிந்தி உங்க பக்கத்தில் நிற்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதே நேரம் அடுத்தவங்க உயர்ந்து போகும்போது மனசார வாழ்த்த கத்துக்கிடுங்க. ஒருத்தர் உயரும் போது யோபுவின் நண்பர்களை போல இருக்காதீங்க. ஆமா, யோபுவின் நண்பர்கள் வந்தே சொல்றாங்க பாருங்க. அந்த யோபுவின் புஸ்தகத்துல பாருங்க, யோபுவின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் தேமானியனாகிய எலிப்பாஸ் பேசுறார். 5ஆம் அதிகாரம் பாருங்க, அவர் சொல்றார் பாருங்க, 2வது 3வது வசனம். கோபம் என்ன தெரியுமா சொல்றாரு? யோபு, நீ கோபக்காரன். அடுத்து சொல்றார், யோபு, நீ பொறாமை உள்ளவன், புத்தியும் இல்லாதவன் அப்படிங்கிறார். அடுத்து ஏன் பாஸ்டர் இப்படி சிரிச்சிங்க? இது சிரிக்கப்பட வேண்டிய இடம். பொறாம மனசுல யார்கிட்ட இருக்குதோ கண்டிப்பா அவங்க வாயில சாப வார்த்தை வரும். அப்பமே நீங்க புரிஞ்சுக்கிடணும், இவங்க கிட்ட எங்கேயோ என்ன இருக்குது. பொறாமைக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. பொறாமையை மாதிரி ஒரு புற்றுநோய் எதுவுமே கிடையாது. சாலமோனே சொல்லிட்டார், பொறாமையோ எலும்புருக்கி. டிபி வேணுமா உங்களுக்கு? பொறாமை தான் டிபி. அதுதான் எலும்ப உருக்கிறோம். தயவு செய்து பண்ணாதீங்க. நான் ரொம்ப தாழ்மையா கேட்கிறேன். பொறாம மட்டும் இல்ல, அந்த 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது பாருங்க. என்னது? சத்தமா சொல்லுங்க. வார்த்தைக்கு வார்த்தை போட்டு சண்டை போடுறதில்ல. சில பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன காரியத்திலலாம் பல யோசனை. நீ இன்னைக்கு மற்றவங்களுக்கு போதிக்கிற அளவுக்கு ஊழியக்காரனா வளர்ந்துருக்கணும் அந்த சர்ச்சில். உன் நிலைமை இன்னைக்கு எனக்கு இப்படி இருக்குதுன்னு யோசித்துப்பார். வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போடுறதா நீ இன்னைக்கும் இருக்கிறன்னா உன்னை குறித்து கர்த்தர் வெட்கப்படுவார். நானும் ஊழியனா துக்கப்படுறேன். ஒருத்தன் வந்து ஏசப்பாட்ட சொல்றான், எனக்கும் என் சகோதரனுக்கு இருக்கிற வீட்டு பிரச்சனையை கொஞ்சம் தீர்த்து தான் கேட்டப்ப ஏசப்பா சிம்பிளா சொன்னார், ஓ வழக்க தீர்க்கிறதுக்கு என்ன நியாயாதிபதியா நியமிச்சது யார்? இன்னைக்கு சொல்றேன், சண்டையே போட்டு கொண்டிருக்கிற சில வீட்டுக்குரிய உள் விஷயத்துக்குள்ள நாங்கள் வரப்போகிறதே கிடையாது. தயவு செய்து மனம் திரும்புங்க. இன்னும் சின்ன பிள்ளைகளை போல வருட கணக்காயிட்டு சின்னதுக்கு விட்டு கொடுக்க மனசு இல்ல. சண்டை சண்டை சண்டை, வார்த்தைக்கு வார்த்தை. நான் திரும்ப சொல்லுகிறேன், சொல்றாங்களா ஈகோ ஈகோ. நான் பெருசா? யார் நீங்க விட்டு கொடுக்குறீங்களோ ஈகோவில் தோற்று போறவங்க தான் சாதிக்கிறவங்க. அவங்க தான் என் சபையில வளர முடியும். ஈகோவில் விட்டு கொடுக்காதவங்க இந்த சபையில் இல்லை, எல்லா சபையிலையும். இது எது என் சர்ச் மட்டும் நான் சொல்லல, எனி சர்ச். நீங்க வளரணும்னா முதல்ல வாக்குவாதத்தை தூக்கி குப்பையில போடுங்க. சண்டைன்னு ஒன்று வர்ற மாதிரி தெரியுதுன்னா, பிரதர் இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? எபிரேயருக்கு திருப்புங்க. எபிரேயருக்கு திருப்புங்க. இன்னைக்கு காலையில் கூட நான் அந்த 5ஆம் அதிகாரத்தில் தான்
அதே 5ஆம் அதிகாரத்தில் தான் ஊழியத்தில் இருக்கிற ஆசாரியன் கூட எப்படிப்பட்டவனா தெரியுமா? பாருங்க, 1-2 வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. அன்றியும் மனுஷரில் ஆசாரியன் யாரு? மனுஷருக்குள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். பாவங்களுக்காக காணிக்கைகளையும் மனுஷர் நிமித்தம் தேவ காரியங்களுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறான்? இப்படிப்பட்ட ஊழியர்கள் எப்படியா? தானும் ஹலோ அப்போ உங்களுக்கு முன்னாடி நிற்கிற பாஸ்டரும் யார் தான்? பலவீனம் உள்ளவர் தான். ஆனால் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்? வாயை திறந்து சொல்லுங்க. யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்? இந்த தெரிந்து கொள்ளுதலின் நியமிப்பையும் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. அடுத்து, அறியாதவர்களுக்கும் நெறி தப்பினவர்களுக்கும். ஏன்னா அவனும் யாரு? ஆனா இறங்குறதுல உயிரை வாங்குறவங்கள்ட்ட போய் இறங்கி என்ன பண்ண முடியாது? செத்துறலாம் முடியாது. ஒரு லெவல் இருக்குது. இறங்கி வர்றது தான் அநேகர் என்ன பண்றாங்க? அட்வான்டேஜா எடுத்துக்கிடுறாங்க. அடுத்து, அது நிமித்தம் பலியிடுகிறது போல தன்னுடைய பாவங்களுக்கும் அவன் என்ன பண்ண வேண்டி இருக்குது? மேலும் ஆரோனை போல இப்படிப்பட்ட கனமான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டாலுடைய யாரும் தானாய் அல்லேலூயா. ரட்சிப்பு சபை ஊழியத்திலலாம் வந்திருக்கும் போது வாக்குவாதம் இன்னும் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட பலவீனம் இருக்குது. நீங்க தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, சபைக்கும். ஆபிரகாம் சொன்னார் பார்த்தீங்களா? எத்தனை பேர் ஆபிரகாம் மாதிரி இருக்க விரும்புறீங்க? அல்லேலூயா. பிரச்சனைன்னு தெரிஞ்சா கூப்பிடணும். லோத்துவா, உனக்கு எங்க வேணாலும் போ. நான் சர்ச்சில் அப்படிதான் சொல்றேன், உங்க இஷ்டம். ஆனா நானோ என்னை கர்த்தர் காண்பிக்கிற வழியில தான் போக முடியும். சபையோ கர்த்தர் காண்பிக்கிற வழியில தான் நடத்த முடியும். ஊழியம் யாருக்குரியது? வாக்குவாதத்துக்கு இடம் கிடையாது. வாக்குவாதம் பண்ணணும்னா நீங்க வெளியில போய் பண்ணலாம். வெளியில 1000 பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியாய் ஏன் காலத்துல நம்ம இன்னைக்கு போதகர்களா இருக்க முடியல அப்படின்னா உங்களுக்குள்ள பேதங்கள். அந்த 3ஆம் வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 3:3. உங்களுக்குள்ளே பொறாமையும் வாக்குவாதமும். பேதகங்கள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிரிவினைகள். என்னது? நான் இவங்களை சேர்ந்தவர், குரூப்பா சேர்ந்துக்கிட்டது. எப்படி? ஹலோன்னு சொன்னோடனே எனக்கு ஃபாதர் சொல்ற பிரைஸ் தி லார்ட் தான் ஞாபகத்துக்கு வரும். ஹலோ பிரைஸ் தி லார்ட் அப்படிம்பார் ஃபாதர். ஹலோ பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு நான் இப்போ சொல்றேன் உங்களை பார்த்து. எப்படிங்க குரூப்பா இருக்கிறீங்களா? நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்போலோவை சார்ந்தவன். அல்லேலூயா. பவுல் கேட்பார், எந்த ஊழியக்காரன் உங்களுக்காக மரிக்கவில்லை, கிறிஸ்து தான் உங்களுக்காக மரித்திருக்கிறார். ஊழியர்கள் எல்லாம் நீங்கள் கிறிஸ்துவண்டை உங்களை நடத்துகிற கடவுளுடைய வேலைக்காரர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். நீங்கள் யாருக்குரியவர்கள்? சத்தமா சொல்லுங்க. அப்ப சீக்கிரம் நட்சாட்சி உள்ளவங்களா மாறிடுவீங்களா? இன்னைக்கு பொறாமையை தூக்கி எங்க போட்டுருங்க. ஹல்லேலூயா. வாக்குவாதங்களை தூக்கி. ஆமென். 3வது, எந்த பிரிவினைக்கு நான் என்ன கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் பிரிஞ்சு இருக்கிறவரே இல்லை. நாங்க எல்லாம் ஒரே தலையாகிய கிறிஸ்துவின் சரீர அவயவங்கள் என்கிற சிந்தை இருந்துச்சுன்னா அப்பம் கர்த்தர் சொல்லுவார், நீங்களே எனக்கு சாட்சிகள். ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரே, நாங்க உங்களுக்கு ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலோ
உமக்காக தானே ஐயா. நேர்முழங்கள் போட்டு நல்ல கையை கும்பிட்டு, என் சரீரம் உம்முடையது, நான் ரட்சிக்கப்பட்டு நீர் எனக்கு தந்திருக்கிற ஆலயத்துல வந்திருப்பது வசனத்துல வளருகிறதற்கப்பா. ஆண்டவரே, உமக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். கையை கும்பிட்டு சேர்ந்து சொல்லுவீங்களா? உமக்காகத்தானே ஐயா நான் பாடுங்க. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை ஓ மகிழ்வுடன் தொடர்ந்து மகிழ்வுடன் தொடர்ந்து. தகப்பனே, நீர் ஒவ்வொருவரையும் நடத்துங்க, கிருபை தாங்கட்டும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்துக்கு ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறோம், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you.